லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அத்தை உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் வரியலா? அத்தை, மாப்பிள்ளைட்ட ஏதோ தனியா பேசணும் ஆசைப்படுது. துணைக்கு போங்க, இருட்டா இருக்குல்ல. அவங்க கிடக்குறாங்க, நீ வாமா. சரி மாப்பிள்ள, பாப்பா போய் ஏசி ரூம் தேடுவான். ஏன் மூஞ்ச உருன்னு வச்சிருக்க? அம்புடி சிக்கனே நீ தானே தின்ட்ட. வா. சொல்லுத்தா, என்ன? அத்தை, உங்க மகன் என்ன காரியம் பண்ணிருக்காரு தெரியுமா? யாரு? வடிவேலா? ஏதாவது பிரச்சனை பண்ணி? அவங்க இல்ல அத்தை, உங்க பெரிய மகன் செந்திலா. 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எங்கேயோ நடு ரோட்ல சாரத்துல தொங்கிட்டு பேனர் வரைஞ்சிட்டு இருக்காரு. என்னது? பேனர் வரையறானா? ஆமா அத்தை. ஆத்தாடி, மாப்பிள்ள மாட்டிக்கிட்டான் போல் இருக்கே. நாம கண்டுக்காம போயிருவோம். மாணிக்கம், அக்கா இங்க வா. என்னக்கா, மாமியார் மருமகளும் குசு குசுன்னு பேசிட்டு மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கீங்க? செந்தில் எங்கடா? செந்தில் தெரியலக்கா. நடிக்காதடா, உனக்கு தெரியாம இருக்காது. ஏண்டா, செந்தில ரோட்ல பேனர் வரையறானாமே? பேனரா? பேனர்லாம் மாப்பிள்ளைக்கு வரைய தெரியுமா? சகலகளா வல்லவனா இருப்பான் போட்டிருக்க. மாணிக்கம், அது ஒண்ணும் இல்லக்கா, காசு புரட்டுறதுக்காக வெளி வேலையெல்லாம் பண்றதா சொன்னாக்கா. ஆனா இப்படி போய் பேனர் வரைவான்னு எனக்கு தெரியாதுக்கா. அமுதா கண்ணு, கொஞ்சம் போன் பண்ணுமா? இல்ல அத்தை, நான் போன் பண்ண அவங்க எடுக்கல. அட விடுக்கா, வரைஞ்சு முடிஞ்சு வீட்டுக்கு வர போறான். ஏன் இப்படி பதற? ஏண்டா, 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்னடா பேசுற? கூறு கட்டவனே. அமுதா விட்ட ஆளுங்க யாராவது பார்த்தா என்ன ஆகுறது? ஏற்கனவே 1008 பிரச்சனை. ஏதா, அவன் எங்க இருக்காங்கிற விவரம் தெரியும்ல? தெரியும். இடம் தெரியுமா? அப்ப வா, கையோட போய் கூட்டிட்டு வந்துருவோம். ஐயோ, மாப்பிள்ள மாட்டிக்கிற போறானே. நீ கூட வாயேண்டா. போலாக்கா, போக்கா, நான் வரேன். மாப்பிள்ள எப்படி சமாளிக்க போறான்னு தெரியலையே. ஐயோ, மாப்பிள்ள இப்படி மாட்டிக்கிட்டானே. போகாதன்னு படிப்படியா சொன்னேன், கேட்க மாட்டிட்டானே. இப்ப என்ன பண்றது? போன் அடிச்சு மாப்பிள்ள எஸ்கேப் பண்ண சொல்லிடலாமா? என்னது, மாப்பிள்ள போனே எடுக்க மாட்டான்? என்னாச்சு? மாப்பிள்ள எர்றா, மாப்பிள்ள மாட்டுறானே. டேய் மாப்பிள்ள, எடுத்து தொலையேண்டா. ஐயோ, பூனை எங்கடா வச்சு தொலைஞ்ச?
என்ன பண்றது? இங்க தானே. ம். டேய் செந்திலு, ஐயோ, நமக்கு முன்னாடி அக்கா முன்னாடி போயிருச்சு. ஐயோ, மாட்டிக்கிட்டானே மாப்பிள்ள. அண்ணே கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுங்க, வண்டி நிப்பாட்டுங்கண்ணே. என்ன செந்திலு, என்னடா இது? என்ன நடக்குது இங்க? ஒன்றும் இல்லைம்மா, அது கொஞ்சம் காசு தேவைப்படுது. நிறுத்து செந்திலு. எங்க எல்லாரையும் கொஞ்ச நாளா ஏமாத்திட்டு தானே இருந்திருக்க. உன்னை எம்பிட்டு நம்புன, அதுக்கு ஒன்னால முடிஞ்ச அளவுக்கு எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டல. மா ப்ளீஸ்மா, பொய் சொல்லம்மா. என்கிட்டயே போய் சொல்லிட்டியால? இப்படி எல்லார்கிட்டயும் போய் சொல்லி என்ன சாதிக்க போறிய? ஐயோ, நான் வாத்தியார் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சா? நான் அம்மாவுக்கு என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே. என்ன முதா, நீயாவது என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க. உங்க மேல நான் பயங்கரமான கோவத்துல இருக்கேன். நீ இப்படி எங்களை ஏமாத்துவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாத்தியா? இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா மூஞ்சியை எங்க வச்சுக்குவேன்? தெருவுல தலை காட்ட முடியுமா? தப்புதாம்மா. இது உங்ககிட்ட நான் சொல்லணும்னு எத்தனை தடவை நினைச்சிருக்கேன். ஆனா தெரிஞ்சா நீங்க தாங்க மாட்டீங்கதாம்மா. எனக்கு வேற வழி தெரியலம்மா. ஐயோ, மாப்பிள்ள வாத்தியார் இல்லைங்கிறது உண்மை சொல்ல பாக்குறானே. மாப்பிள்ள 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இம்புட்டு ஒசரத்துல இருந்து வேலை பார்த்தா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா நாளைக்கு இந்த பிள்ளைக்கு யாரா பதில் சொல்றது? அதத்தாண்டா அக்கா சொன்னாங்க. என்ன நீ வாத்தியாரு, அத மனசுல வச்சுக்க. புரியுதா? இந்த வேலையில நமக்கு தேவையில்லை. ஆமா. ஏண்டா காசாடா முக்கியம்? நீ ஒரு வாத்தியாரா? இப்படி பேனர் வரைஞ்சுக்கிட்டு இருக்கிறத 4 பேர் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? கல்யாண செலவு அம்மா பாத்துக்க மாட்டேன். மா அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த சார் கொஞ்சம் பணம் கொடுக்கணும், அதான் நான். நிறுத்து சந்திலே, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். வா, வண்டியில ஏறு. மா முடிச்சு கொடுத்தா போய் வண்டியில ஏறுங்கறல்ல. அப்படி போடுங்க. டேய் நிறுத்த. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நமக்கு அப்பா 2 பேரும் சரியான கூட்ட களவாணிங்கன்னு எனக்கு தெரியும். அது இல்லக்கா. போய் வண்டியில ஏறுங்க, போங்க. மாப்பிள வா. ஏண்டா மாப்பிள, பேனர் சூப்பரா வரைஞ்சிட்டடா. அப்படியே எங்க அக்கா உரிச்சு வைக்கிற மாதிரி இருக்கு. அமுதா, 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 சாரி அமுதா, நான் வேணும்னே பண்ணல.
நீ என் நிலைமை புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். பேசாதீங்க, எதுவுமே பேசாதீங்க. பேசுற நிலைமையில இல்ல. அமுதா, அமுதா, என் மேல கோவமா? இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல, அமுதா, தலை வலிக்குதுன்னு என்கிட்டயே போய் சொல்லிட்டு போயிட்டியல. என்னைய யாரோ மூணாவது மனுஷன் நினைச்சதுன்னு என்கிட்டயே சொல்லாம போனீங்க. இப்போ நான் ஏன் இனிமே உங்ககிட்ட பேசணும்? போதும், இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த பேச்சுமே இல்ல. என்ன அமுதா, அம்மா தான் கோவத்துல என்ன புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா நீ கூட என்னை இப்படி தப்பா எடுத்துக்கிறியே. இப்ப என்ன பிரச்சனைனா படம் வரையறதா? அதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்ல. அது ஒரு தொழில் தானே. நான் யாரையாவது ஏமாத்துறனா இல்ல திருடனா? பாரு அமுதா, குடும்பத்துல இருக்க பண பிரச்சனைக்கு இதை விட்டு எனக்கு வேற வழியே தெரியல. நான் இந்த நேரத்துல வெளியே படம் வரைய போறேன்னு சொன்னா நீ அம்மாவும் சங்கடப்படுவீங்கன்னு தான் நான் அதை சொல்லல. மற்றபடி ஏமாத்தணும் போய் சொல்லி மறைக்கணும்னா எந்த எண்ணமும் இல்ல அமுதா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. பேனரு, படம் வரையறதெல்லாம் நான் குறைச்சலா நினைக்கலங்க. அதுவும் ஒரு திறமை தான். அதுவும் ஒரு வாத்தியாரா இருந்துகிட்டு எந்த தயக்கமும் இல்லாம நீங்க அப்படி பேனருக்கு படம் வரையறத நினைச்சா எனக்கு பெருமையா தான் இருக்கு. ஆனா இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி நின்னு வேலை பார்த்து ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னால எப்படிங்க தாங்கிக்க முடியும்? உங்க நிலைமை எனக்கு புரியுதுங்க. ஆனா இனிமே இப்படி பண்ணாதீங்க. என்னால உங்களை அப்படி பார்க்க முடியல. உங்க கஷ்டம்லாம் இன்னும் 2 நாளைக்கு தான். அப்புறம் இந்த அமுதா வந்துருவேன். உங்களை எந்த கஷ்டமும் இல்லாம நல்லா பாத்துக்குவேன். சாரி. என்ன இது சின்ன புள்ள மாதிரி? நீங்க முதல்ல வாங்க உட்காருங்க. உமா, உமா, வெளியில வா. நீ இங்க என்ன பண்ற? உன்கிட்ட பேசணும், வெளியில வா. இப்ப எதுக்கு என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்ன? உன்கிட்ட நான் தனியா பேச என்ன இருக்கு?
இவ்ளோ தைரியமா வீட்டுக்குள்ளேயே வர என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்னது? தனியா பேச என்ன இருக்கா? என்ன உமா, நமக்குள்ள நடந்ததெல்லாம் மறந்துட்டு பேசுறியா? ஏய், நமக்குள்ள என்ன நடந்துச்சு? காலேஜ்ல நீ என் கூட ஒண்ணா படிச்ச. நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதானே? அது உனக்கு எனக்கும் மட்டும்தானே தெரியும். ஆனா போட்டோவை பாக்குறவங்களுக்கு தெரியாதுல்ல. என்ன துரை, மிரட்டி பாக்குறியா? ஆமாண்டி, மிரட்டுற. உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு என்ன கட்டிக்கிறதுக்கான வழியை பாரு. இல்லனா என்ன பண்ணுவ? என்னடி தென்னவட்டா பேசுற? அன்னைக்கு என்னடான்னா அந்த பழனி நல்லவ மாதிரி நடிச்சு என்னை நம்ப வச்சு அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல போட்டான். நீ இம்புட்டு அகராதியா பேசுற? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? வெறும் வாய் சாப்பிடாத மாதிரி தெரியுதா? நீ மட்டும் பழனியை தான் கட்டி பண்ண நின்னு வச்சுக்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோவை போஸ்டரா அடிச்சு உன் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஊரு பூரா விட்டிடுவேன். உனக்கும் பழனிக்கு மட்டும் அவமானம் நினைக்காத. இதுல உன் அப்பச்சியோட மானமும் மரியாதையும் சேர்ந்து இருக்கு. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு நல்ல முடிவாயிடு. உன் போனுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். நான் வரேன். உமா, யார் அவக? என்ன சொல்லிட்டு போறாக? ஏய், எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. உனக்கு வேற முதல்ல இருந்து சொல்லணுமா? சொல்லுமா. ஏதோ போட்டோ அப்புச்சின்னு எல்லாம் சொன்னாங்களே, என்ன சொன்னாக? அப்போ ஓரமா நின்னு எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு தான் இங்க வரியா? இல்ல உமா, நான் முதல்ல ஏதோ உனக்கு தெரிஞ்சவகன்னு நினைச்சேன். ஆனா அவக பேசிட்டு போனதை பார்த்தா அப்படி எதுவுமே தெரியல. என்ன, ஏதாவது பிரச்சனையா? அவன் பேரு துரை. என் கூட காலேஜ்ல ஒண்ணா படிச்ச பையன். அப்போ அவன் கூட சும்மா நின்னு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டேன். அந்த போட்டோவை வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அவனை கட்டிக்கணுமா? இல்லனா இந்த போட்டோ எல்லாத்தையும் போஸ்டர் அடிச்சு ஊர் பூரா ஒட்டிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு போறான் முட்டாள். ஏய், என்ன இம்புட்டு பெரிய பிரச்சனைய இவ்ளோ சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? அவன் சும்மா வெத்து வெட்டு. நீ போய் உன் வேலையை பாரு. அவன் ஒன்னும் பண்ண மாட்டான். இல்ல உமா, எனக்கு என்னமோ இது சரியா படல. இதுல உன் வாழ்க்கையும் நம்ம அப்புச்சியோட மானம் மரியாதைன்னு எல்லாமே கலந்துருக்கு. ஏய், நாளைக்கே ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யாரால என்ன பண்ண முடியும்? அதுக்கு இது எப்படியெல்லாம் விடக்கூடாது. ஏதாச்சும் பண்ணணும். நான் தான் சொல்றேன்ல, அவன் வெத்து வெட்டு. எல்லாம் பேச்சுதான், ஒன்னும் பண்ண மாட்டான். நீ என்னமோ அவனை பெரிய டெரரிஸ்ட் ரேஞ்சுக்கு ரொம்ப பில்டப் பண்ணிட்டு போகாத. முதல்ல இங்க இருந்து போ. வெளியில யார்கிட்டயும் சொல்லி புலம்பிட்டு இல்லாம உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏ உமா, இதை சும்மா விடக்கூடாது. என்ன இவ இப்படி பேசிட்டு போறா? இதை இப்படியே விட்டா எங்க போய் முடியும்னே தெரியலையே. இத பத்தி யார்கிட்ட சொல்றது? அண்ணன் கிட்ட சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். வேற யார்கிட்ட சொல்றது?
இவ கிட்ட சொன்னா என்ன? சொல்லிடலாம். மாப்பிள்ள ம் அமுதா வந்துகிட்டு இருக்கு. நீ ஏதாவது உளறி கொட்டி தொலைச்சிடாத. ஆமாம். ஜாக்கிரதையா பேசுனா. வரா ஜாக்கிரதை மாப்பிள்ள. மாப்பிள்ள நல்லா காமெடி பண்ற பாணி. எப்படிப்பா இதெல்லாம்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லும்தா. சித்தப்பா தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இவக கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரிம்மா, உளறி கொட்டிடாதடா டேய். சொல்லும்தா. இல்ல, நம்ம உமா இருக்கால, ஆமா உமா. அவ கூட படிச்ச ஒரு பையன் இருக்கான், துரன் ஒருத்தன். உமாவோட ஒன்னா எடுத்த போட்டோ வச்சுட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு அவள மிரட்டிட்டு போயிருக்கான். போட்டோ காட்டி மிரட்டிட்டு போறானா? ஏன்? ஏன்லாம் எனக்கு தெரியல. ஆனா அவன் ஒரு தலையா உமாவை 4 வருஷமா காதலிக்கிறானா. உடனடியா அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கான். இல்லன்னா அவ ஒன்னா எடுத்த போட்டோவை போஸ்டர் அடிச்சு ஊரெல்லாம் ஒட்டிருவேன்னு மிரட்டி இருக்கான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இத போய் யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. சரி அமுதா, நீ பதட்டப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரி, யார் அவன்? உனக்கு அவனை தெரியுமா? ஆஹா. அவங்க 2 பேரும் பேசும்போது நான் போட்டோ எடுத்தேன். இருங்க. இவக தான். சரி, இது நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அமுதா. பிரச்சனை எதுவும் வராது இல்லைங்க? இந்த செந்தில் இருக்க பயமே. இனி இதை நான் டீல் பண்ணிக்கிறேன். நீ நிம்மதியாக போய் தூங்கு, சரியா? ம்.